எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் வந்து கேண்டில் எல்லாம் பிரித்து ஒரு ஃபேமிலிக்கு நான் வச்சிட்ருக்கேன். இது எப்படின்னா யார் யாருக்கு எவ்வளோ தேவைன்னு எனக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நான் பிரிச்சுக்கிட்டே இருக்கேன். இது கொஞ்சம் இருக்கிறது இங்கே இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணும். கிட்டத்தட்ட இதில் எத்தனை ஃபேமிலி இருக்குது நான் ஒன்று சொல்லவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஃபேமிலிக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து எல்லாத்தையுமே நான் டேலி பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். ஏன்னா சில பேர் வந்து அதிகமாக வந்து கேண்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் சில பேர்கிட்ட கேட்டுட்டு தான் கொடுக்குறேன். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மொபைல் லைட்டே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். சில பேர் கேண்டில் அதிகமாகவும் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம அதிகமாக வந்து கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ வந்து என்னென்னா நிறைய பேர் இந்த என்னுடைய வீட்டு ஹால் மட்டுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த ஹால் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹால் வந்து பெருசாக இருக்கனால வீடு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு 2 பேருக்கா அப்படிம்பாங்க. 2 பேருக்கு இந்த வீடு கிடையாது. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் ஸ்பாட்லேயே எடுக்கிறேன். ஏன்னா இது மாதிரி எல்லாத்தையுமே பிரித்து நிறைய நம்ம மல்லிகை ஜாமான் எல்லாமே பிரித்து இது மாதிரி அடுக்கி அதை கெட்டுறதுக்கு இது இவ்வளோ பெரிய ஹால் இருந்தால் தான் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும். சின்ன ரூமில் நம்மளுடைய பழைய வீடு உங்களுக்கு தெரியும். அது வெறும் வந்து பார்த்திங்கன்னா 500 ஸ்கொயர் ஃபீட்டு தான். அந்த 500 ஸ்கொயர் ஃபீட்டில் எல்லா பொருளையும் வச்சு நாங்கள் டொனேஷனுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அதுக்காக தான் சாம் என்ன பண்ணார், இந்த ஹால் மட்டும் பெருசாக இருக்கிற மாதிரி வீடு இது வந்து பண்ணார். இதோடைய வாடகை வந்து பார்த்திங்கன்னா 9000 ரூபாய். தண்ணியெல்லாம் சேர்த்து 9000 ரூபாய் எங்களுக்கு வாடகை. ஆனால் என்னென்னா ரொம்ப லாங்கு. நாங்கள் மாதாவரத்துக்கு போயிட்டு வரோம் பார்த்திங்களா, அது மட்டுமே எங்களுக்கு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 4000லேருந்து 4500 கிட்ட எங்களுக்கு பெட்ரோல் மட்டுமே ஆகிடும் மாதாவரத்துக்கு போகிறது மட்டுமே. இப்போ பெட்ரோல் விலை அதிகமானனால நாங்கள் மாதாவரத்துக்கு போயிட்டு வரோன்னா 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் எங்களுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு மட்டும்தான். அம்மா வீட்டுக்கு வர ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன். இங்கேருந்து தபால்பட்டி போகிறோன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா பெட்ரோல். இப்போ வந்தால் நமக்கு 150 ரூபா ஆயிடுச்சு பெட்ரோல். அவ்வளோ செலவாயிடுது. அதனால் என்னென்னா நமக்கு பெட்ரோலுக்கு அந்த காசு வந்து போயிடுது. ஆனால் என்ன ஒரு ரீசன்னா இங்கே கொஞ்சம் நிம்மதியாக அமைதியாக வந்து இருக்கலாம். என்னுடைய ஃப்ரெண்டு கேண்டில் வந்து டொனேஷன் பண்ணா பார்த்தீங்களா, அவள் தான் எனக்கு இந்த சென்ட் பாட்டில் வந்து கிஃப்ட் பண்ணா. அன்றைக்கி சென்ட்டு வேறு காலி ஆகிடுச்சிங்க வீட்டில். அந்த பாட்டில் அங்கே தான் இருக்குது. வாங்கிட்டு நான் சாமிகிட்ட காலையில் சண்டை போட்டு போகிறேன், எங்கள் சென்ட்டு காலி ஆகிடுச்சு, எனக்கு சென்ட்டு வேணும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அங்கே வந்து அவள் இதை ஆர்டர் பண்ணா போல் தற்சமயத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. நான் போய் கேட்டேன், என்னடி சென்ட்டு இங்கே கிடக்குன்ட்டு. இப்போ தாண்டி ஆர்டர் பண்ணேன் குளோரிமா, உனக்கு வேணா நீ எடுத்துக்கொண்டு எனக்கு கிஃப்ட்டு பண்ணான். சரி எடுத்துகிட்டு வந்தேன். 200 ருபீஸ். இது ஜிப்டோவில் ஆர்டர் போட்டிருந்தாளா, நீயே வச்சுக்கோ அப்படின்னா. சரின்ட்டு எனக்கு கிஃப்ட் பண்ணால் சரி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது மட்டும் தான் கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரில. நிறைய பாட்டிலில் இந்த கேப் வந்து லூஸாகவே இருக்குது. டப்புக்குன்னு இதை பிடிச்சி நம்ம தூக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவுந்துட்டு வந்துடுது. அப்பா அது அன்றைக்கி அந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சா சொல்ல முடில. தேங்க்யூ யாஸ்மின்மா. அதனால் இப்போதைக்கு சென்ட்டு நான் சொன்னேன், சென்ட்டு காலி ஆகிடுச்சு. காலைல தான் நான் அண்ணாக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், இதுதான் அந்த சென்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணது காலி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் ஒன்று வாங்கி யூஸ் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 99 ருபீஸ் நினைக்கிறேன். இது வந்து மெட் ப்ளஸில் ஆஃபரில் போட்டு வந்து விற்றாங்க 100 ரூபான்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சோண்டு இருந்துச்சு. சாமுடைய பேக்கிங் கிளாஸ் போயிருந்தார்ல, அதில் ஒரு பையன் கொண்டு வந்ததான். அவன் இவ்வளோண்டு கொஞ்சோண்டு இருக்கிறது வந்து அவன் வந்து கிஃப்ட் பண்ணிட்டு போனான். அந்த இது தான் இதோடைய இது நல்லா இருக்குல்ல. அதனால் நான் என்ன பண்ணேன்னா போன பாட்டிலே நான் இதை எடுத்து பத்திரமா ஒன்று வச்சுருக்கிறேன், டிஐஒய் செய்யணுன்ட்டு. இதுலேயும் அந்த பிக்சர் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உத்து பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு தென்னை மரம், கார். இது கார் இல்லை, இது வந்து ஜீப்பா, ட்ரக்கிங் வண்டி மாதிரி இருக்குது. இது வந்து கடல், பீச் ஓரமாக இந்த வண்டி நிற்கிது. அப்படி ஒரு இது காலி ஆயிடுச்சு. காலி ஆகிட்டு நான் இருக்கிற சென்ட்டை போட்டுட்டு நான் போனேன். இன்றைக்கி வந்து வாங்கணும், ஐஸ்பெரி தான் வாங்குவோம் நம்ம, அது வாங்கணும்னு சொல்லிட்டு போனேன். அதுமாதிரி பார்த்தா அவள் வந்து ஆர்டர் போட்டிருந்தாளா. அவள் வந்து பர்ஃப்யூம் நிறைய யூஸ் பண்ணுவாள். நமக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷனே இது தான். அதனால் அவங்க வீடு ஃபுல்லாக அந்த பர்ஃப்யூம் இருக்கும். சரி கிஃப்ட் பண்ணாங்க, அதை காட்டணும்னு நினச்சேன், இதில் காட்டிட்டேன். அதுக்கு அடுத்தது அதுக்கு தான் நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஹால் வந்து எடுத்து வச்சுருக்கோம். எங்களோட பெட்ரூமெல்லாம் ரொம்ப குட்டிங்க. நீங்கள் ஒரு பெட்ரூமில் கட்டில் போட்டிங்கன்னா கட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுவும் பெரிய கட்டிலெல்லாம் போட முடியாது. சின்னதாக 2 பேர் படுக்கிற கட்டில் மட்டும் தான் போட முடியும். பெரிய கட்டில் போட்டால் அங்கே இடமே பத்தாது. என்னென்னா செல்ஃபும் யூஸ் பண்ண முடியாது. அதுதான் அந்த பெட்ரூம் வந்து ரொம்ப சின்னது. 10க்கு 10 கிடையாது, ரொம்ப சின்ன பெட்ரூம். இன்னொரு ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டில் போடலாம், ஒரு பீரோ வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா ஹால் கொஞ்சம் பெருசாக்கிட்டு பெட்ரூம் வந்து சின்னதாக இருக்கனால நமக்கு
அப்படி வந்து ஹாலை பார்த்தோன்னே பெரிய வீடு மாதிரி தெரியுது, ரொம்ப சின்ன வீடு தான். உங்களுக்கு பேசிக்காக வந்து பெட்ரூம் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதில் வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம ஏசி போட்டிருக்கோம், ஒரு 5 பேராவது போய் தாராளமாக படுக்கலாம். அப்படியெல்லாம் நினச்சா நம்மளால் படுக்க முடியாது. இன்னொரு பெட்ரூமில் ஒரு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம தரையில் படுக்கிறோன்னா ஒரு 6 பேர் படுக்கலாம். மிச்சபடி அவ்வளோ சின்ன பெட்ரூம் தான். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 850. எங்களுடைய ரூம் இருக்குது பார்த்திங்களா, 850 ஸ்கொயர் ஃபீட்டு எங்கள் வீடு மட்டும். அவ்வளோதான். நம்ம ஜனங்க வந்து கண்ணில் பார்த்துட்டே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிருவாங்க. ஓ, இவ அப்படி, இவ வீடு இப்படி, இவ நல்லா இருக்கா, இவ பணக்காரியாக இருக்கா, எல்லாம் சொல்லிடுவாங்க. அதுதான் பிரச்சனையே. சரி, நான் தான் சரி இதை வந்து அப்படியே வீடியோ எடுத்து போட்டுடலாம், நானும் பேசணும்னு நினச்சேன். அதனால் அப்படியே கொஞ்சம் பேசிவிட்டு வீடியோ போட்டுடலான்ட்டு. நம்மளுடைய மொபைல் இன்னுமே கரெக்டாக வந்து ரெடியே ஆகலை, ஃபுல்லாகவே ஷட்டவுன் தான் ஆகுது. அப்படியே போயிட்டுருக்கனால தான் என்னால் வந்து கரெக்டான வீடியோஸ் வந்து ப்ராப்பராக இது பண்ண முடியல. பார்த்தீங்களா ரேடியோவை எப்படி வச்சுருக்காரு சாம்ன்ட்டு. ஆனால் ஒன்றும் யூஸ் இல்லை, பாட்டவும் பாடாது, ஒன்றும் பண்ணாது. இங்கே வந்து நம்ம பைபிள் எழுதுறது டேபிள் இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம வந்து தும்முனாலும் தப்பு, நின்னாலும் தப்பு, வாழ்ந்தாலும் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அது நம்மளுடைய மக்கள் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, 2 பேர் இருந்தால் அவங்க வந்து எப்படியுமே வாழக்கூடாது, அவங்களுக்கு ஏன் கடன், அவங்களுக்கு ஏன் வீடு, அவங்களுக்கு ஏன் வாசல் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஃபஸ்ட்டு 2 பேருக்காக இந்த வீடே கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் என்னுடைய வீடு வந்து டொனேஷன் கொடுக்குற அந்த பொருளை வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் சாமி இவ்வளோ பெரிய ஹால் வீடை வந்து எடுத்தார். அப்புறமா எங்களுடைய ஃபேமிலி, சரியா, எங்கள் சொந்தங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்காக இந்த வீடு. ஏன்னா நாங்கள் எந்த குட்டி வீட்டில் யாராலுமே வர முடியாது. நம்ம ஃபேமிலியாக உட்காந்து நம்ம பேசுறதுக்கே இடம் பத்தாது. இந்த வீட்டுக்கு வந்த பிறகு எங்களுடைய குடும்பம், எங்கள் ஃபேமிலியெல்லாம் வர்றது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா வீடு கொஞ்சம் விசாலமாக இருக்கிறதுக்கு அங்கங்கே படுத்துட்டு அங்கங்கே உட்காந்து பேசுகிறது, சமைக்கிறது, அவ்வளோ சந்தோஷமான ஒரு இது. மாதாவத்துலலாம் ஒரு 2 பெட்ரூம் இருக்கிற வீடே வந்து பார்த்திங்கன்னா 15,000 10,000க்கு மேலே தான் இப்போது வந்து வாடகை இருக்குது. 10,000 ரூபாய்க்கு டபுள் பெட்ரூம் வீடு வாடகையே கிடையாது. மினிமம் 15,000 தான். அவ்வளோ ஏறி போச்சு. ஓகேவா, அதான் சரி. நம்ம எத்தனை வாட்டி இவ்வளோ சொன்னாலும் எதுவுமே கேட்க போகிறதில்ல. இன்னொன்று என்னென்னா அடிக்கடி வர்றது, தேவையில்லாத பொருளெல்லாம் தூக்கி போட்டுருங்கம்மாங்க. தேவையில்லாத பொருள்ன்ட்டு உங்களுக்கு எப்படிங்க அது தெரியும்? நம்ம வீட்டில் இருக்கிறது தேவைன்னு எனக்கு தான் தெரியும். இன்னொன்று கேட்டோன்னா எல்லாருமே அது கிஃப்ட்டு கொடுத்தது, அதை போய் நம்ம குப்பையில் போட முடியுமா? ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு ஒருத்தங்க தங்கம் தராங்க, அந்த தங்கத்தை நீங்கள் வாங்கிட்டு ஐயோ இது வேஸ்ட்டு, என்கிட்ட நிறைய தங்கம் இருக்குது, அதை குப்பையில் போட்டுடலான்னு நீங்கள் நினைப்பீங்களா? அந்த தங்கத்தை நினைக்க மாட்டிங்களே. ஏன்னா தங்க மதிப்பு வேறு. அதே மாதிரி தான் எனக்கு அன்பாக கொடுத்தவங்க கிஃப்ட் எல்லாமே எனக்கு தங்கத்துக்கு மேலே அந்த பொருள். எனக்காக அவங்க காசை போட்டு செலவு பண்ணி ஐயோ க்ளோரிக்கு இது பிடிக்குமேன்னு சொல்லி ஒரு பொருளை வாங்கி தராங்க பார்த்தீங்களா, அந்த பொருளோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தங்கத்துக்கு மேலே தான். அதை வந்து நான் பத்திரமா வச்சுப்பேன். ஓகேவா, தங்கத்துக்கு மேலே தான் அந்த வந்து நான் பத்திரமா வச்சுப்பேன். இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன், இந்த பாட்டில் கூட நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, தூக்கி போட மாட்டேன். என் ஃப்ரெண்டு ஞாபகமாக அப்படியே வச்சுப்பேன். அதான் நான். என்ன க்ளோரி இதை குப்பையெல்லாம் சேர்க்குறீங்க? அப்படியெல்லாம் இல்லை. என்கிட்ட பர்ஃப்யூம் வந்து நமக்கு வந்து அப்போது ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆன்ட்டி வந்தாங்க லண்டன்லேருந்து. அவங்க எனக்கு ஒரு 2 சென்ட் பாட்டில் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த பாட்டிலோடைய விலை எவ்வளோ தெரியுமா? 1 சென்ட் 7,000 ரூபா, 1 சென்ட் 6,000 ரூபா. அப்புறமா அமெரிக்காவிலேருந்து ஒரு அக்கா வந்திருந்தாங்க. இவங்கெல்லாம் நம்ம யூடியூப் மூலமாக கிடைச்ச உறவுகள். அவங்களும் வந்து எனக்கு 1 சென்ட் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களும் அதே மாதிரி 2 சென்ட் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த 2 சென்ட் மொத்தம் 4 சென்ட் பாட்டில் என்னுடைய ரேக்கில் வந்து டெக்கரேஷனாக நான் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி தான் இப்போ என் ஃப்ரெண்டு கொடுத்தது நான் என்ன பண்ணுவேன், இதை யூஸ் பண்ணிவிட்டு அவன் ஞாபகமாக அப்படியே வச்சுப்பேன். அதே மாதிரி மலேசியாவிலேருந்து சுமித்ராக்கா அவங்க வந்து ஒரு சென்ட் பாட்டில் வந்து கொடுத்தாங்க. அதையும் நான் அப்படியே ஞாபகமாக வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒரு மெமரி இல்லை, அப்படியே ஞாபகமாக வச்சுப்பேன். மிச்சது எல்லாமே இப்போ நம்ம வாங்குறது இது மாதிரி பாட்டிலெல்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம். இது இப்போ சப்பி போச்சு. இதே நான் என்ன பண்ணிக்கலாம்னா இதை கட் பண்ணி மெழுகுவர்த்தி பற்ற வைக்க யூஸ் பண்ணிக்கலாமா இந்த டின்னு அப்படின்னு யோசிச்சுருக்கிறேன். ஆனால் அதுக்கு வேலைப்பாடு அதிகம். இது கட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, அதனால் யோசிச்சுருக்கிறேன். ஓகேவா, அது மாதிரி தான் நான் வந்து சில பொருளெல்லாம் ஞாபகமாக வச்சுப்பேன்.
ஆனால் சில பொருளெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக அவங்க வாங்கி கொடுத்தது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. நான் நிறைய அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து சும்மா தூக்கி போட்டுருந்தோம்னா நம்மளால தூக்கி போட முடியாது. சில பேர் நான் எப்பவுமே சாம் வந்து சொல்லுவார், உன்னை தேடி ஒரு பொருள் வந்து உன் கையில் வருதுன்னா அதுக்கான கரெக்ட் பர்சன் தகுதியான ஆள் நீ தான் நினச்சிட்டு கடவுள் வந்து உன் கையில் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு வந்து சொல்லுவார். சில பேர் என்னன்னா, சில பேர் கிஃப்ட் ஏதாவது கொடுத்தா க்ளோரிமா இது உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அடுத்தவங்க கூட கிஃப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மட்டும்தான் நான் வந்து யாருக்காவது கொடுப்பேன் தவிர, அப்படி சொல்கிறவங்களை மட்டும்தான் நான் ஏதாவது 2 வாங்கிட்டு வந்தால் அதில் 1 ஷேர் பண்ணுவேன் தவிர மிச்சம் எல்லாத்தையும் தூக்கியெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு தெரியும், இப்போ நான் காசு போட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு 200ரூபா 150ரூபா 500ரூபான்னு ஒரு பொருளை போய் வாங்கி கொடுத்தா அவங்க அதை தூக்கி குப்பையில் போடும்போது நம்ம மனசு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமாங்க. அது நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். தங்கம் இப்போ உங்களுக்கு யாராவது கிஃப்ட் கொடுக்குறாங்க, வெள்ளி யாராவது கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் தூக்கி யாருக்காவது கொடுப்பீங்களா? குப்பையில் போடுவீங்களா? போட மாட்டீங்களா? கழிப்பீங்களா? கழிக்க மாட்டீங்க. அதை மட்டும் சேர்த்து வைக்க நமக்கு தெரியுதுல்ல. அதே தான் எனக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் ஆண்டி எல்லாம் கொடுக்குறது எனக்கு ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நான் சேர்த்து வச்சுப்பேன். அதை நான் தூக்கி போட மாட்டேன். என்னை பொறுத்தளவு அதுதான் எனக்கு தங்கம் வெள்ளி. இதோங்க இந்த மாத்திரையை நான் தேடிட்டு இருந்தேன். இங்கே தாங்க இருக்குது. எவ்வளோ டஸ்ட்டு பார்த்தீங்களாங்க. வீடு கட்டுறாங்க பக்கத்தில், அம்மா டஸ்ட் ஆகுது. இதுதான் அந்த சென்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலேருந்து அக்கா வரும்போது அவங்க கொண்டு வந்தது. ஆன்லைனில் போட்டிங்கன்னா தெரியும் இதோடைய ரேட் எவ்வளோன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்ட்டி கொண்டு வந்தது. லண்டன் சென்ட்டு பாட்டில் VIP 212. அப்புறமா இன்னொரு சென்ட்டு பாட்டில் இதுக்கு பின்னாடி இருக்கும். என்னுடைய மெடல், இதில் ஒரு மெடல் எங்கன்னே தெரியல, காணாமல் போயிடுச்சு. சாம் எங்கேயோ தொலைச்சிட்டார். எடிஸ் எக்ஸிபிஷன் ஆக்டிவிட்டீஸ். இது வந்து எதுக்கு கொடுத்தாங்கன்னா, இது ஸ்போர்ட்ஸில் எதுக்கோ செகண்ட் வந்திருந்தேன் நான். இது த்ரோ பாலாக வாலிபாலாக தெரில. அதில் வந்து நாங்கள் வின்னர். அப்போ எங்களுக்கு இந்த மெடல் சர்டிஃபிகேட் போட்டாங்க. மெடலெல்லாம் சாம் அழகாக தொங்க விட்டுறோம் சொல்லிவிட்டு தொங்க விட்டார் பாருங்க. எல்லாம் சுக்குநூறாக உடஞ்சி நாசமாக போயிடுச்சு. இதை பாருங்கள், இது சாம்க்கு ஆண்டி வாங்கிட்டு வந்தாங்க. பாட்டில் ரொம்ப கிளாசிக்காக இருக்கும். செம்ம ரேட்லாங்க. அதுக்குள்ளே இருக்க சென்ட்டு அவ்வளோ வேலை. நம்ம ஜீசஸ்கே மரியாதை என்ன பண்ணாங்க, அவங்க விலையேற பெற்ற அந்த தைலத்தை காலில் உடச்சி ஊற்றி தலை முடியால் அவங்க காலை வந்து க்ளீன் பண்ணாங்க. கண்ணீரால் சிந்தி இது பண்ணாங்க. அதனால் பரிமள தைலத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது தான் போல். ரேட் அதிகமான பரிமள தைலத்துலேருந்து இருக்குது சென்ட்டு. நமக்கும் நானும் அதுக்கான தகுதி கிடையாது. இதெல்லாம் எவ்வளோ ரேட்டு தெரியுமாங்க. இந்த பாட்டில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். அதனால் நாம் இது மேக்னெட் சிஸ்டம் இங்கே பாருங்கள். ஓகேவா, அது மாதிரி தான். இது 5 ரூபா. இந்த 5 ரூபா எங்கேருந்து கிடச்சிச்செல்லாம் எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. அப்பா கிட்டேருந்து வாங்கினா யார்கிட்டேருந்து வாங்கினேன்ட்டு. ஜவஹர்லால் நேரு இருக்கிறாரு. செஞ்சுரி. அப்போ ஓகேவா. இன்னொரு மெடல் காணும், எங்கே போச்சு இந்த மெடல்? எப்படி உடஞ்சிச்சு தெரியுமாங்க, சுக்கு நூறாக உடஞ்சிச்சு. வந்து திட்டிட்டு இருந்தேன் சாம நான். இதெல்லாம் இது ஸ்கூலில் வாங்கின அவார்டு. இது வந்து ட்ரிபிள் ஜம்பில் செகண்ட் வந்தேன் நான். அதுக்காக கொடுத்த கப்பு, என்னுடைய 10th ஸ்டாண்டர்ட். இது வந்து சாம் எனக்கு கொடுத்தது. நம்ம சேனலில் கிவ்அவே வைக்கும்போது ஃபஸ்ட்டு கிவ்அவே வைக்கும்போது நம்ம எல்லாருக்குமே கப்பு கொடுத்தோம். சூப்பர், அது பெரிய கப்பு. இது மாதிரி கப்பு கொடுத்தோம். இதோட பெரிய கப்பு. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வின்னர்ஸ்க்கு வந்து நம்ம கப்பு கொடுத்தோம்.